இங்க ஒருத்தர் அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிட்டு லாங் டிரைவ் போய்கிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு சின்ன விபத்துனால அவங்க பொண்ணுக்கு அடிபட்டுருது. உடனே பதறி போன இவரு அவங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அவங்க குழந்தைய அம்மாவோட உள்ள ஹாஸ்பிட்டலா அனுப்பி வைக்கிறாங்க. வெளியே உட்காந்து இவரு வெயிட் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலையுமே அவர் தேடுறாரு. ஆனா அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அங்க இருக்க நர்ஸ் டாக்டர் எல்லார்கிட்டயுமே கேக்குறாரு. ஆனா அவங்க சொல்ற ஒரே பதில், நீங்க மட்டும் தான் சார் உள்ள வந்தீங்க, உங்க கூட யாருமே வரல அப்படின்றதுதான். ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலோட ரெக்கார்டையும் அவர் எடுத்து செக் பண்றாரு. ஆனா அவங்க கூட அவங்க பொண்ணும் அவங்க ஒய்ஃபும் வந்ததுக்கான எந்த அடையாளமுமே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைச்ச அவரு எல்லார்கிட்டயுமே சண்டை போடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஆரம்பத்துல நடந்த அந்த விபத்துல அவங்களோட குழந்தை அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. அதை தாங்க முடியாம கோபத்துல அவங்க ஒய்ஃபையும் தள்ளிவிட்டு அவரே கொன்றுப்பாரு. மனசு உடைஞ்சு போன அவரு தானா ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா நிஜமாலுமே அவங்க 2 பேரோட பாடியுமே அந்த காரோட டிக்கில தான் இருக்கும்.